உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை மெயினா கொண்டு வந்திருக்கு எதற்குன்னு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரர். நீங்க உங்க குழந்தைங்க, உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க, உங்க மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க அவ்வளவு கூட வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலரோட பையன் பொண்ணு அவங்களோட குழந்தைங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இன்னும் ஒரு படிக்கு மேல போனோம்னா அந்த ஸ்கூல்ல சொல்லித்தர அந்த டீச்சரோட பசங்க எங்க படிக்கிறாங்க. அப்போ ஒரு எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு பாத்தீங்களா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாயம், இன்னும் அது கீழே இருக்க நிறைய சமுதாய மக்கள் எல்லாம் கோவிலுக்குள்ள வரவிடமும் பண்ணுவாங்க. கோயில்களை வெளியில நின்று துண்டை மேல கட்டக்கூடாது, இடுப்புல கட்டக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, கொட்டாங்கச்சில டீ கொடுத்தாங்க, கொட்டாங்கச்சி தண்ணி கொடுத்தாங்க, தொடக்கூடாது, தொட்டா தீட்டு, இவ்வளவு விஷயங்களை தீண்டாமையை தாண்டி இன்னைக்கு வந்த சமுதாயம் இன்னைக்கு இந்த விஷயங்களை படிப்புன்ற விஷயத்துல பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்க தரிசியா இருந்தா இந்த விஷயத்த ஆணித்தனமா இந்த விஷயத்த கொண்டு வந்திருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு முழுக்க நீங்க சர்வே எடுத்து பாருங்க. நான் கூட உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன். தயவு செய்து நீங்க போங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்க எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 30-35% மாணவர்கள் பட்டியல் சமுதாய மக்களா தான் இருப்பாங்க. அந்த மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது யாருன்னா இந்த திமுக அரசும் இதுக்கு துணை புற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் இந்த கல்வி எல்லாருக்கும் சமம். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி, இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, அது எவ்வளவு பெரிய விஷமத்தனம். அந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு இந்த கல்வி மட்டும்தான் இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் மேல் படிப்புக்காக எங்கெங்கயோ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார். பாரிஸ் பட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் நம்ம பெருமையா சொல்றோம். ஆனா அது மாதிரி சமுதாயத்தை தமிழ்நாட்டில இருந்து உருவாக்கணுமான்னு சொன்னா இல்ல, உருவாக்க முடியல. அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப தமிழ் படிச்சா வளர முடியாதா, சம்பாதிக்க முடியாதா? நீங்க கேட்கலாம். வளர முடியும், சம்பாதிக்கும். அது ஏங்க நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். மத்த நீங்க மெட்ரிகுலேஷன்ல தமிழக அரசு நடத்தும் மெட்ரிகுலேஷன் பள்ளியில நீங்க தமிழ் கட்டாயம் வைக்கவே இல்லையா? நீங்க அது வச்சிருந்தா நாங்க பாராட்டலாமே. அந்த பள்ளியிலே நீங்க கணக்கெடுத்து பாருங்க. அந்த பள்ளி தமிழ் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. தமிழ் வராதுன்னு பிரெஞ்சோ ஹிந்தியோ எடுத்து படிக்கிறாங்க. அப்போ அது ஆப்ஷன் ஒரு ஏழை மாணவன், ஒரு கூலி தொழிலாளியோட பையன், ஒரு துப்புரவு பணியாளரோட பையன், ஒரு துப்புரவு பணியாளரோட பொண்ணு, மகனோ மகளோ அந்த கல்வி ஒரு அடுத்த மொழி, ஒரு நீங்க ஹிந்தி விட்டுருங்க, ஒரு அடுத்த மொழி தெலுங்கா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், ஏதோ ஒரு மொழியா இருக்கலாம், ஒரு ஹிந்தியா கூட இருக்கலாம். ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அந்த மொழியை கத்துக்கிறது நீங்க ஏன் தடை பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய தீண்டாமை. அந்த தீண்டாமை துணை போற திருமாவளவன் அவர்கள் தயவு செய்து கட்சி கலைச்சிட்டு நீங்க திமுக போய் இணைஞ்சிருங்க. இந்த விஷயத்துல தயவு தாட்சியமே கிடையாது. நீங்க செய்யறது முழுக்க